இதுதான் நம்மளோட முதல் வீடியோ. அதனால் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அதை இக்னோர் பண்ணிடுங்க. அப்படி ஏதாவது ஒரு இது சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை அப்படியே மேம்படுத்திக்கலாம். ஏதாவது குறைகள் இருந்துச்சுனாலும் அதை அப்படியே சரி பண்ணிக்கலாம். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூவான கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் சானிடைசர், மாஸ்க்கு, அப்புறம் அந்த தனிமனித இடைவெளி, சுய கட்டுப்பாடு, இது எல்லாத்தையும் தொடர்ந்து கடைபிடிங்க. எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை பற்றி சொன்னோம். எல்லோரும் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக மருத்துவர்களோட ஆலோசனைப்படி தான் எதாக இருந்தாலும் செய்யணும். நிச்சயமாக செஞ்சாகணும். ஏன்னா நம்ம சும்மா பொதுவாக செய்கிறதுக்கும் மருத்துவர்களோட ஆலோசனைப்படி செஞ்சு அவங்களோட ட்ரீட்மெண்ட்டெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களால் சரியாக இதான முறையில் நலமாக முடியும். அதனால் மருத்துவர்களோட ஆலோசனையை கட்டாயமாக கடைபிடிங்க. அதுபடி செய்யுங்க. தடுப்பூசி போடுங்க. எல்லாம் பத்திரமா இருங்க. எல்லாம் வெளியே அதிகமாக நடமாடாதீங்க. எல்லாம் நிறைய ஏகப்பட்ட பேர் நம்மளுக்காக அங்கே போராடிட்டுருக்காங்க. ஆஸ்பத்திரியில், அப்புறம் காவல்துறை, அவங்க இவங்கன்ற அரசாங்கம் ஏகப்பட்ட பேர் போராடிட்டுருக்காங்க. நம்ம உயிரெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் அவ்வளோ இதாக போராடிட்டு இருக்கும்போது நம்ம இங்கே இருந்துட்டு சும்மா கஜமஞ்ச சுற்றிக்கிட்டு இருந்தோம்னா கொரோனா கம்மியாகவும் ஆகாது. இந்த 2வது அலை, 3வது அலை, 4வது அலை, 10வது அலை கூட போகும் இதே மாதிரி இருந்தீங்கன்னா. அதனால் அவங்க கவர்மெண்ட் சொல்கிறத கேட்டு ஒழுங்காக வீட்டில் இருங்க. ஏதாவது அத்தியாவசியமான பொருட்கள் வாங்கணுன்னா மட்டும் வெளியே போங்க. இல்லாட்டி மருத்துவ இதில் சார்ந்த விஷயத்துக்கு மட்டும் வெளியே போங்க. காய்கறி வாங்குறது இந்த மாதிரி ஏதாவது முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் வெளியே போங்க. தேவையில்லாமலாம் வெளியே போய் அங்கங்கே சுற்றிட்டு இருக்காதீங்க. அது உங்களுக்கும் ஆபத்து. உங்களுக்கு மட்டும் ஆபத்து கிடையாது, உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் ஆபத்து. அது மட்டும் இல்லாமல் அவங்கள சுற்றி இருக்க எல்லாத்துக்கும் ஆபத்து. எல்லாத்துணைக்கும் அப்புறம் அவங்களாம் அங்கே கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க. அத்தனை பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்மளுக்காக தான் போராடிட்டுருக்காங்க. அதனால் எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. நீங்களாம் இந்த மாதிரி இப்போ ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதனால் எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. அவங்க அங்கே போராடிட்டு இருக்கிறதுக்கு எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. அவங்க அவங்களோட வீட்டையும் அவங்களோட குடும்பத்தையும் விட்டுட்டு தான் அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கு இப்படி செய்யணும்னு அவங்களுக்கு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. அவங்களோட ஷிஃப்ட்டு முடிஞ்சால் வேலைக்கு போயிட்டு ஷிஃப்ட்டு முடிஞ்சால் என்னோடய வேலை முடிச்சுன்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டே இருக்க முடியும். ஆனால் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக இது பண்ணாமல் அவங்களே சேவையாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லோரும் ஒழுங்காக கவர்மெண்ட் சொல்கிறத கேட்டு ஒழுங்காக நடந்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கும் நல்லது, நம்ம நாட்டுக்கும் நல்லது, நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது. அதனால் பார்த்து நடந்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நம்மளுக்கு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஜெய் ஹிந்த்.